ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி பிக் பாஸ் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்து பார்க்குறோம். கொஞ்சமாக ஒரு வானல் வச்சு வானல் சூடாகணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன். ஒரு சின்ன துளி பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சிச்சு. பெருங்காயத்தை எடுத்துகிட்டு நான் ஒரு 4 காஷ்மீரி சில்லி காரமான மிளகாய் 2 போட்டிருக்கேன். மிளகாய் கருகாமல் வறுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாய்க்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாய் வறுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, எண்ணெயே விடாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கணும் பொன்னரமாக. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். பாசிப்பருப்பு நல்லா பொன்னரமாக வறுத்தாச்சு. பாசிப்பருப்பு எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா சிவந்துடுச்சு. அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகும் ஜீரகமும் பொரிஞ்சிச்சு. ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு சிவந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாடு. பொட்டுக்கடலை வறுக்க வேண்டாம், அப்படி போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாத்தையும் நல்ல ட்ரை பவுட்ராக நல்லா நைஸாக அரைக்கணும். பவுட்ரு நல்லா நைஸாக இருக்கணும். பருப்பு பொடிக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா நைஸாக அரைச்சி வச்சு பூண்டு அதோட சேர்த்து பூண்டையும் போட்டு ஆந்திரா ஸ்டைல் பிக் பாஸ் பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.